மீண்டும் உங்களை பரிசுத்த ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசு ராஜா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய குறைவுகள் எல்லாம் இயேசுவின் மகிமையில் நிறைவாகி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன். இயேசு ராஜா நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இதனால நாங்கள் ஏசாயா 51 அதிகாரம் 4 வசனங்களில் இருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். பாருங்கள், ஆண்டவர் பூமியின் கடையாந்திரம் வரையும் உள்ள ஒவ்வொரு குடிகளையும் எங்களையும் பார்த்து தன்னுடைய ஜனங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். தனக்கு செவி கொடுக்கும்படியாய் அவர் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு நாங்கள் அவருக்கென்று நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை பரிசுத்த வேதாமத்தினூடாக அநேக இடங்களிலே அவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். ஆகையாலே ஆண்டவர் கேட்கிறார், ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றையும் கவனித்து பாருங்கள். வேதம் என்னில் இருந்து அவரிடத்தில் இருந்தான் வேதம் வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். அவர் பூமியின் கடையாந்திரம் உள்ள ஒவ்வொரு நம்பிக்கையாய் இருக்கிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலகத்தின் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையாலே அவரே நம்மை நியாயம் தீர்ப்பார் என்றும் பார்க்கிறோம். ஆகையாலே வேதம் சொல்லுது பாருங்கள், என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயந்தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கும். நாங்கள் எல்லாரும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக அவரோட வாக்குகளை கவனித்து அவருடைய பரிசுத்த வேதாமத்தை நாங்கள் வாங்கி அதை படித்து அதில் உள்ளதன்படி நாங்கள் நடக்க விசுவாசித்து நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உங்கள் கண்களை வானத்துக்கு இடங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய ரட்சிப்பு, விடுதலை, பாவ மன்னிப்பு, பரலோக நித்திய வாழ்க்கையின் நித்தியம் சகலதும் உண்மையாயிருக்குது என்று அவர் சொல்றார். பாருங்க, என் ரட்சிப்பு அவர் தன் குமாரன் இயேசுவை உலக இரட்சகராய் தந்து வளவாயங்களில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய ரட்சிப்பு என்றென்றைக்கும் நிற்கும். அவர் சொன்னார், தன்னை விசுவாசிக்கொண்டு மரித்தாலும் என்றென்றும் பிழைப்பான். இதுதான் அவருடைய ரகசியம். ஆகையாலே அவருடைய நீதி அற்றுப்போவதில்லை என்று வேதம் சொல்லுது. அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர், நித்திய ஜீவனை தெரியும் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். அவரை கீழ்ப்படிந்தால் நாங்கள் எல்லோரும் பாதாளத்தின் வல்லடியிலே மீட்கப்பட்டு காக்கப்படுவோம் என்று சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நீதி ஒரு பொழுதும் அற்றுப்போவதில்லை. அடுத்தது 7வது வசனம் சொல்லுகிறது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதிந்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். இன்றைய எத்தனையோ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது. அவைகளை கண்டு சோர்ந்து போகாதபடி, பயப்படாதபடிக்கு ஆண்டவர்களை பலன் கொண்டு திடமனதோடு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதிந்திருக்கிற ஜனங்களே, அவருக்கு தொடர்ந்து நாங்கள் செவி கொடுப்போம், செவி கொடுக்கணும் என்று பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது. மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாதீர்கள், அவர்கள் தூசணங்கள் கலங்காமலும் இருங்கள். பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கு நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். மற்ற ஆண்டவர் ரட்சிப்பை தவிர, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரனை தவிர மற்ற சகலதும் பூமியிலே சகலதும் மாயை என்று பார்க்கிறோம். அந்த மாயையெல்லாம் நமக்கு ஒன்றுமே செய்யாது. அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்தில் பக்தர்மார் கேட்கிறார்கள், மாயைக்கு என் கண்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்திலே என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்லுறதை பார்க்கிறோம். ஆகையாலே வேதம் சொல்ற பிரகாரம் அவருடைய நீதியோ என்றென்றைக்கு நிலைக்கும், அவருடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எங்களுக்கு இரட்சகராய் இருக்கிறவர் நோக்கி பார்ப்போம். பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது, பூமி எல்லையெங்கும் உள்ளவர்களே நோக்கி பாருங்கள்,
அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தன்னை நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லி இருக்கிறார். பூமி எங்கும் உள்ளவர்களே தன்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படினாலே பூமியின் கடையாந்தரம் உள்ள யாவரும் நாங்கள் எல்லோரும் அவர் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நோக்கி பார்க்கிற வேளையிலே அவர் எங்களுக்கு தெரிகிற ரட்சிப்பு தலைமுறையோ தோறமா இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகிய அளவிலே கலங்காதபடி உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, நான் திடங்கொள்ளுங்கள், உலக ஜெயித்தேன் என்று சொன்னவர். அவருக்குள் நாங்கள் திடங்கொண்டு பலமடையத்தக்கதாக அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நோக்கி பார்ப்போம். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுவது. எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள். ஆகியாலே அவர் நமக்கு வைத்திருக்கும் ரட்சிப்பு, அந்த பெரிதான ரட்சிப்பு என்றென்றும், அந்த ரட்சிப்பு நமக்கு தலைமுறை தோறுமாக நிலைத்திருக்க நித்திய ரட்சிப்பாயிருக்கிறது. ஆகையாலே அவரை பற்றி கொள்வோம். ஆண்டவராக இயேசுதாமே உங்களையும் என்னே ரட்சித்து பரிபூர்ண ரட்சிப்புக்குள் வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நேசராஜா நாமத்தில் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.